நெல்லையில் உள்ள மசாஜ் சென்டர்களில் பாலியல் தொழில் நடப்பதாக புகார் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், என்ன நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் மசாஜ் சென்டர்களில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை தற்போது அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாநகரில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் மாநகர காவல்துறை இன்று அனைத்து மசாஜ் மையங்களிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது. அபிரகாம், இந்த திடீர் சோதனை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக திருநெல்வேலி மாநகரின் பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம், தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புற்றீசல் போல மசாஜ் சென்டர்கள் மற்றும் ஸ்பாக்கள் பெருகி வருகின்றன. இவற்றில் சில மையங்களில் மசாஜ் என்ற போர்வையில் சட்டவிரோத பாலியல் நடவடிக்கைகள் நடைபெறுவதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர இந்த புகார்களின் அடிப்படையில் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இன்று மாநகர எல்லைக்குட்பட்ட அனைத்து மசாஜ் சென்டர்களிலும் ஒரே நேரத்தில் இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோதனையின் போது மையங்களின் உரிமங்கள், அங்கு பணியாற்றும் ஊழியர்களின் விவரங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கான ஏதேனும் தடயங்கள் உள்ளதா என காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை வட்டாரங்களில் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் விசாரித்த போது பொதுமக்களிடமிருந்து தொடர் புகார்கள் வரப்பெற்றதின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் அனைத்து மையங்களும் முழுமையாக ஆய்வு செய்யப்படும், சோதனையின் முடிவில் சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் மையங்கள் கண்டறியப்பட்டால் அவை உடனடியாக பூட்டி சீல் வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இது எப்படி இருந்தாலும் காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் திருநெல்வேலியில் செயல்படும் மையங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். அபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.